கனடா நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் மொன்றியல் ஆகும். இந்த நகரத்தின் முதன்மை மொழியாக பிரெஞ்சு விளங்குகிறது. உலகில் 5 மிகப்பெரிய பிரெஞ்சு மொழி பேசும் நகரங்களில் இதுவும் ஒன்றாகும். மொன்றியல் நகரம் முதலில் கடந்த 1642 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதிதான் உருவானது. பின்னர் 1832 ஆண்டில் இந்த நகரம் சீரமைக்கப்பட்டது. கனடா நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார நகராகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகராகவும் திகழ்ந்த மொன்றியல் 1970ஆம் ஆண்டுகளில் அந்த இடத்தை டொரண்டோ நகரிடம் பறிகொடுத்தது. தற்போது இந்த நகரின் ஜனத்தொகை 18 லட்சமாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நகரில் கடந்த 1967ஆம் ஆண்டு சர்வதேச கண்காட்சியும் 1976ஆம் ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்த நகரின் புகழை இவை உலகுக்கு பறைசாற்றும் நிகழ்வாக அமைந்தன. சமீப காலத்தில் கனேடிய கிராண்ட் பிரிக்ஸ் எனும் கார் பந்தயமும் மொன்றியல் சர்வதேச ஐஸ் விழாவும் இந்த நகரில் அரங்கேறியுள்ளன. இந்த சர்வதேச ஐஸ் விழா பல வருடங்களாக இங்கு நடைபெற்று வருகின்றது என்றாலும் கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த விழா உலகின் மிகப்பெரிய ஐஸ் விழா என கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றது. வானிலையை பொறுத்தவரை கோடை காலத்தில் சூடாகவும் ஈரப்பதமாகவும் குளிர்காலத்தில் பனி கொட்டிக் கொண்டிருக்கும் மிக குளிர்ச்சியாகவும் இந்த நகரம் காட்சியளிக்கும். மொன்றியல் கனடாவின் கலாச்சார நகரம் என அழைக்கப்படுகின்றது. இங்கு ஐஸ் ஹாக்கி விளையாட்டு மிக பிரபலமான விளையாட்டாகும். இந்த நகருக்கு தலைவராக மேயர் டெனிஸ் இருந்து வருகிறார். இங்கு சில சிறப்பான சுற்றுலா தலங்கள் உள்ளன. பொட்டானிக்கல் கார்டன் இந்த நகரின் மிக பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்கும். இங்கு அழகான பூக்களும் பச்சை பசேலென புத்தரைகளும் காணப்படுகின்றன. பறவைகளும் இயற்கை காட்சிகளும் இங்கு நிறைந்துள்ளன. ரூ செர்ப்ரூக் கனடாவின் முன்னாள் கவர்னர் நினைவாக இந்த கட்டிடத்துக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது கனடாவில் உள்ள மிகப்பெரிய மியூசியத்தில் ஒன்றாக திகழ்வதுதான் இதன் சிறப்பம்சமாகும். பிளேஸ் ஜக்யூஸ் கேட்டியர். கோடை காலங்களில் இந்த இடம் களை கட்டும். காரணம், இந்த இடத்தை சுற்றியுள்ள பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், பூங்காக்கள், உணவகங்கள் இதன் சிறப்பம்சமாகும். ஒலிம்பிக் பார்க் கடந்த 1976ஆம் ஆண்டு கோடை ஒலிம்பிக்ஸ் சமயத்தில் இது நிறுவப்பட்டது. அழகான கட்டிட வடிவமைப்புகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடமானது இந்த நகரின் மிகப்பெரிய சிறப்பம்சமாக திகழ்கிறது. நோட்ரே டேம் பெசிலிகா மொன்றியல் நகரில் இருக்கும் மிக பழமையான தேவாலயம் இதுதான். இந்த தேவாலயம் 1656ஆம் ஆண்டு பளிங்கு கற்களால் கட்டப்பட்டமை இதன் சிறப்பம்சமாகும். லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.